வணக்கம் மக்களே, உங்கள் நெல்லை மாவட்டத்திலேருந்து வாசகனை போட்ட ஒரு விழிப்புணர்வு செய்திகளுக்காக ஃபோன்பே, ஜிபே, கூகுள் பே இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பைசா ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க. ரொம்ப நல்ல விஷயம். டிஜிட்டல் இந்தியா தான். ஆனால் முக்கியமான விஷயத்தை இப்போ புதிதாக வந்திருக்கிறது. எப்படியெல்லாம் ஏமாற்றலாம் அப்படிங்கிற வித்தையெல்லாம் எத்தனை ரூம் போட்டு யோசிப்பாங்களோ தெரியாது. அந்த அளவுக்கு வந்து கொண்டு இருக்கிறது. அதாவது ஒன்றும் இல்லை, சில பேர் உங்களுடைய அக்கௌண்ட்டு நம்பருக்கு ஃபோன்பே மூலமோ, ஜிபே மூலமோ, கூகுள் பே மூலமாகவே பைசா ஏதாவது 5000மோ 10,000மோ 20,000மோ அனுப்பி விடுவார்கள். ஃபோன் பண்ணிவிட்டு தெரியாமல் நம்பர் மாற்றி போட்டுட்டேன் அப்படி என்று சொல்லுவார்கள். உடனே நீங்கள் அனுப்ப வேண்டாம். அனுப்ப வேண்டாம் என்றால் அனுப்பிதான் ஆகணும். ஆனால் அதுக்கு ஒரு விதிமுறைகள் இருக்கிறது. அவர்கள் ஏதாவது ஒரு லிங்கை அனுப்பிவிட்டு, இந்த லிங்கை நீங்கள் டச் பண்ணுங்க, இந்த லிங்கை டச் பண்ணாலே அதுக்கப்புறம் அமௌண்ட்டு கேட்கும், நீங்கள் போட்டுடலான்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பைசா மொத்தமும் அப்படியே எடுத்துருவாங்க. இது ஒரு திட்டமாகவே புதுசாகவே வந்திருக்கிறது. ஆகவே கொஞ்சம் உஷாராக இருங்க. அப்படி நீங்கள் பைசா கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா, பக்கத்தில் உள்ள காவல் நிலையத்துக்கு வர சொல்லுங்கள். வர சொல்லி அங்கே வச்சு பைசாவை கொடுத்து எழுதி வாங்கிட்டு, அங்கே உள்ள ரைட்ரு மூலமாகவோ, எஸ்ஐ மூலமாகவோ, இன்ஸ்பெக்டர் மூலமாகவோ எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணலாம். அல்லாமல் நீங்கள் நேரடியாகவோ மொபைல் மூலமாகவோ ஏதாவது பைசா அனுப்புனீங்கன்னா இது பிரச்சனைக்குரியதாகவே வரும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். உஷாராக இருங்க. ஃபோன்பே, ஜிபே எதுவாக இருந்தாலும் ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக இப்படி ஒரு புதிய திட்டத்தை கையாண்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும் என்று நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர் சார்பாக எனது விழிப்புணர்வை வைக்கிறேன். நன்றி.